வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு தி மோட்ரைப். ஸோ 25 இயர்ஸாக சக்ஸஸ்ஃபுல்லாக இயர்லி 2 லட்சம் யூனிட்ஸ் சக்கர சேல் ஆகிட்டு இருக்க மாருதி சுசுகியோட வேகனார். ஸோ இந்த வெஹிக்கிள் தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்கு. இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா 4 வேரியன்ட் வரும். LXi, VXi, ZXi அண்ட் ZXi ப்ளஸ் அண்ட் அதுலேயே டியூயல் டோன் ஆப்ஷன் சொல்லிட்டு கிட்டத்தட்ட 5 வேரியன்ட் செகண்ட் நமக்கு வருது. ஸோ இதில் பேஸ் 2 வேரியன்ட்டான LXi, VXiயில் 1 லிட்டர் இன்ஜினும் அடுத்து இருக்கக்கூடிய 2 வேரியன்ட் ZXi ப்ளஸ் அது 2 தான் வேரியன்ட். டூயல் டோனுங்கிறது நம்ம கூட இருக்க வேரியன்ட் தான். அந்த கலர் தீம் ஆப்ஷன் மட்டும் நமக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த டாப் 2 வேரியன்ட்ல பார்த்தீங்கன்னா 1.2 லிட்டர் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம கூட இருக்கு. அதுலேயே AMT வெர்ஷன் இன்னைக்கு நான் வச்சிருக்கேன். ஸோ இந்த 1.2 லிட்டரோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த வேகனார்ல எப்படி இருக்கு அண்ட் AMT எப்படி இதில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது, ஸோ இதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு மாதிரி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறோம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வேகனார் பார்த்தீங்கன்னா 3rd ஜென் வேகனார். 2019 நமக்கு வேகனார்ல 3rd ஜென் விட்டு இருக்காங்க. ஸோ 19, 20, 21 வரைக்குமே வேகனாரோட டாப் அண்ட் ப்ரைஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மேனுவல்ல ஒரு 7 லட்ச ரூபாக்குள்ள தான் இருந்துச்சு. பட் இன்னைக்கு மேனுவல்ல வேகனார் டாப் அண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8.25 லட்சம் வரைக்குமே விற்கிது. டூயல் டோன் வந்து 8.25 லட்சம் வருது. டூயல் டோன் இல்லாமல் ஒரு 8, 10, 8 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வருது. ஸோ கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா வரைக்கும் பிரைசிங் இன்க்ரீஸ் ஆயிருக்கு மேனுவல் வேரியன்ட். ஆட்டோமேட்டிக்கை பொறுத்த வரைக்கும் மேனுவல் வந்து ஒரு 50,000 ரூபா கூட வரும். ஸோ இந்த 1 லட்ச ரூபா பிரைஸ் ஹைக்கு என்னன்னா இதில் அடிஷனல் ஃபீச்சர்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் விஷயம் இதோட வீல்ஸ். ஸோ வீல்ஸ் வந்து நமக்கு எல்லா வேரியன்ட்லையுமே வேகனார்ல எல்லா வேரியன்ட்லையுமே 14 இன்ச் வீல்ஸ் தான் வரும். ஸோ இந்த டாப் அண்ட் வேரியன்ட்ல ZXi ப்ளஸ்ல வந்துட்டு நமக்கு அலாய் வீல்ஸ் கொடுக்குறாங்க. 165/70 ப்ரொஃபைல் டயர்ஸ் தான் வந்திருக்கு. வீல் அண்ட் டயர் சைஸ்ல எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. வீல்ஸ் மட்டும் அலாய் வீல்ஸ் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க இதில். ஸோ இதுக்கு முன்னாலுமே பார்த்தீங்கன்னா வேகனார்ல நடுவில் ஸ்டிங்ரேன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. அதில் இந்த அலாய் வீல்ஸ் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ஸ்டிங்ரேவை நிப்பாட்டிட்டாங்க. நார்மல் வேகனார்ல வராமல் இருந்துச்சு. பட் இப்போ இந்த 2021க்கு அப்புறமேலு இந்த வேகனார்ல அலாய் வீல்ஸ் மாடலுமே இப்போ நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் அடுத்த விஷயம் பார்க்கும்போது நமக்கு ORMs. ஸோ இந்த ORMs வந்து எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் ப்ளஸ் ரிட்ராக்டபிளாக வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இண்டிகேட்டர்ஸும் இதிலே வர மாதிரி இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே இந்த 2023க்கு அப்புறம் வந்து அப்டேட்ஸ்ல வரக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் மட்டும் தான் வந்துட்டு இருந்துச்சு. ஃபெண்டர்ஸ்லேயே வர மாதிரியான ஒரு இண்டிகேட்டர் செட்டப் தான் நம்ம கொடுத்துருந்தாங்க. ஸோ எக்ஸ்டியர் வைஸ் பார்க்கும்போது இந்த 2 விஷயங்கள் தான் ஒரு மேஜரான அப்டேட்டாக தெரியுது. மற்றபடி வண்டியோட டைமென்ஷன்ஸ் எல்லாமே சேம் தான். 2435 mm வீல் பேஸில் 3655 mm லென்த் இருக்க வகையில் தான் இந்த வெஹிக்கிளை உருவாக்கி இருக்காங்க. உள்ள ஸ்பேஷியஸ்லாம் உண்மையே நல்லா இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி VXi வேரியன்ட் போட்டிருக்கோம். அதுலேயுமே நான் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு மேலே கார்ல லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ பார்த்துட்டு. லைட்டிங் செட்டப் எல்லாமே சேம் ஹாலஜன் செட்டப்லேயே தான் நமக்கு இருக்கு. அதுக்கு சின்னதாக இண்டிகேட்டர் செட்டப் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபாக் லேம்ப் கொடுத்துருக்காங்க, அதுவுமே ஹாலஜன்ல தான் இருக்கு. அண்ட் ஃப்ரண்ட்டோட லுக் எல்லாமே நமக்கு VXi வேரியன்ட்லேருந்தே சேமாக தாங்க இருக்கு. ஸோ இது வந்து டூயல் டோன் வேரியன்ட்டும் நமக்கு ரூஃப் வந்து பிளாக் கலர்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இதுவே டூயல் டோன் இல்லாமல் நார்மல் ZXi ப்ளஸ் போனீங்கன்னா நமக்கு பாடி கலரே தான் இருக்கும். சேமா எல்லாமே ஒரே கலர்ல தான் இருக்கும். ரூஃப்லலாம் எந்த ஒரு சேஞ்சஸ்மே இல்லை. ரூஃப் ரைல்ஸ், ரியர் ஸ்பாய்லர் அந்த மாதிரி எந்த ஒரு அடிஷனலுமே இல்லை. சேமா தான் இருக்கு. ஆண்டனாவும் பார்த்தீங்கன்னா நமக்கு இல்லை ஃப்ரண்ட்லேயே தான் கொடுத்துருக்காங்க. ரியரை பொறுத்த வரைக்கும் இந்த டாப் அண்ட் வேரியன்ட்ல ரியர் வைப்பர் வித் வாஷரோட கொடுத்துருக்காங்க. டீஃபாகர் இல்லை. ஸோ இந்த டாப் வேரியன்ட்லையுமே டீஃபாகர் ஆப்ஷன் இல்லை. வேகனார்ல வைப்பர் அண்ட் வாஷர் மட்டும் இருக்கு. மற்றபடி டெயில் லைட்ஸு, இந்த வேகனார் இந்த ஒரு குரோம் ஃபினிஷ், இந்த சுசுகி லோகோ எல்லாமே நமக்கு சேமா தான் இருக்கு. 2 பார்க்கிங் சென்சார்ஸ் எல்லாமே வந்துருது. இந்த இடத்துல பிளாக் கலர்ல வர மாதிரியான ஒரு ஸ்கிட் பிளேட் டைப் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லயுமே இதே மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதுக்கு மேட்ச் பண்ணியே இருக்கு. இதுவும் ஃபியூல் டேங்கை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் சைடு தான் 32 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்க வகையில இருக்கு. கிரவுண்ட் கிளியரன்ஸ் எல்லாமே 165 mm இருக்க வகையில கொடுத்துருக்காங்க. ஸோ பூட் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் 341 லிட்டர் இருக்க வகையில கொடுத்துருக்காங்க. பார்சல் ட்ரே வந்துருது. VXi ஆப்ஷன் வந்து நமக்கு பார்சல் ட்ரே கொடுத்துட்றாங்க வேகனாரை பொறுத்த வரைக்கும். மற்றபடி லைட் ஹூக் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் எதுவும் இல்லை. பூட் ஸ்பேஸ் நல்லாவே ஒரு ஸ்பேஷியஸாக தான் இருக்குது நமக்கு. அண்ட் ஸ்பேர் வீலும் பார்த்தீங்கன்னா நம்ம கீழே கொடுத்துருக்காங்க. ஸ்பேர் வீல் வந்து 14 இன்ச் வீல்ஸ் தான். பட் வந்து ஸ்டீல் வீல்ஸ் தான் இருக்குது, அலாய் வீல்ஸ் கிடையாது. மற்ற எல்லா வேரியன்ட்லையும் வரக்கூடிய அந்த ஸ்டீல் வீல்ஸ் அப்படியே நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ வேகனாரை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் இந்த பூட் ஸ்பேஸை சொல்லணும்னா பூட் லிட் வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். இதில் நம்ம தூக்கி வைக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ஹைட்டாக இருக்க வகையில் இருக்குது இது கொஞ்சம். ஏன்னா இது வந்து டால் பாய் டிசைன். ஸோ அதனால கொஞ்சம் ஹைட்டாக இருக்க மாதிரி இருக்கு. மற்றபடி பூட் ஸ்பேஸ் தான் நமக்கு நல்லாவே இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் எக்ஸ்டியர் வைஸ் இருக்கக்கூடிய விஷயங்கிறது. அடுத்து இன்டீரியர் போயிட்டு என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்கன்ட்டு பார்க்கலாம். வேகனார் டாப் வேரியன்ட்டான ZXi ப்ளஸ் டூயல் டோனோட இன்டீரியர்ல நம்ம இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு சேஃப்டி ஃபீச்சர்ஸை பார்த்துரும். சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த வேரியன்ட்ல நமக்கு டூயல் ஏர் பேக்ங்கிறது ஸ்டாண்டர்டா வருது. ஸோ வேகனார்ல எல்லா வேரியன்ட்லையுமே டூயல் ஏர் பேக் தான் இன்னும் கொடுத்துட்டு இருக்காங்க. 6 ஏர் பேக் அப்டேட் வரல இன்னும். அண்ட் ABS, EBD, ESP
ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் ரியர் பார்க்கிங் சென்சார்ஸ் அண்ட் ஆல் சீட்ஸ்க்கான சீட் பெல்ட் வார்னிங். ஸோ இந்த மாதிரியான சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே வருது. இது மட்டும் இல்லாமல் ஸோ நம்ம கூட இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக். இந்த ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்ல நமக்கு ஹில் ஹோல் கண்ட்ரோல் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் வேகனால இருக்கக்கூடிய சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது. மற்றபடி டேஷ்போர்ட் செட்டப்பை பொறுத்த வரைக்கும் பிளாக் அண்ட் பீச் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துலமே பார்த்தீங்கன்னா இந்த சில்வர் கலர் ஃபினிஷ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு நல்லா அப்பீலிங்காகவே இருக்கு. டாப் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிரே கலர் ஃபினிஷும், சீட்டு ஃபேப்ரிக் சீட்ஸாக தான் இருக்கு. சீட்ஸ்லையுமே கிரே பிளஸ் பீச் அந்த ஒரு காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ டேஷ்போர்ட் இந்த இன்டீரியர் கலர் தீமுக்கு ஏற்ற மாதிரியே இதோட சீட்டோட கலர் தீம்ஸ் எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு. அண்ட் ஸ்டேரிங்கை பொறுத்த வரைக்கும் ரவுண்ட் டைப் ஸ்டேரிங் வீல் தான், டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டாப் வேரியண்ட்ல நமக்கு ஸ்டேரிங் மவுண்டர் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து ஒரு டிஜிட்டல் பிளஸ் அனலாக இதில் நமக்கு வருது. ஸோ நமக்கு பேஸ் வேரியன்ட் எல்லாமே அனலாக் பிளஸ் ஒரு எம்ஐடி டிஸ்பிளே மட்டும் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து சைடில் வந்து ஒரு சின்ன டிஜிட்டல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதுலேயே நமக்கு டேக்கோமீட்டர், ஃபியூல் இண்டிகேட்டர், கியர் போர்ஷன் இண்டிகேட்டர், டிஸ்டன்ஸ் டு எம்டி, ஆவரேஜ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வர மாதிரி இருக்கு ட்ரிப் இன்க்ளூடிங். அண்ட் மெயினான ஒரு விஷயம் இந்த டாப் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்ஃபோடைன்மெண்ட் தான். இதில் வந்து நமக்கு ஒரு 7 inch டச் ஸ்கிரீன் இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஒயர்டு ஆண்ட்ராய்டு அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே சப்போர்ட் இல்லை நமக்கு வந்துடும். அண்ட் யூஎஸ்பி ஆக்ஸ் கேபிள்லாம் இந்த இடத்துல கீழே இருக்க மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு 12 volt சாக்கெட் அது பக்கத்துலேயே இருக்கு. விஎக்ஸ் வேரியன்ட் நம்ம பார்த்துருந்தோம். இந்த யூஎஸ்பி ஆக்ஸ் போர்ட் எல்லாமே இந்த 2DIN சிஸ்டமும் இதுலேயே நமக்கு இன்டகிரேட்டராக வர மாதிரி இருந்துச்சு. இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டமே இது நமக்கு தனியாக கீழே கொடுத்துருக்காங்க. ஐஆர்விஎமே டேனட் ஐஆர்விஎம் மேனுவலாக தான் வருது. விஎக்ஸ் வேரியன்ட்லேருந்தே கொடுத்துட்றாங்க. சன்வைசஸை பொறுத்த வரைக்கும் கோபாசிவ் சைடு மிரர்ஸ் வந்துருது. டிரைவர் சைடு நார்மலாக தான் கொடுத்துருக்காங்க. கேபின் லாம்ப்ஸ் ஃப்ரண்ட்ல மட்டும் தான், இதுலையுமே சென்டர் கேபின் லாம்ப்ஸ்லாம் இல்லை. ஹாலஜன் பல்பு ஃப்ரண்ட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வாய்ஸ் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் கனெக்டிவிட்டி நம்ம மொபைலை கனெக்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கும்போது நம்ம பேசிக்கலாம். ஸோ அதுக்கான ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே இங்கே நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ க்ளவ் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசன்ட் சைஸ் நல்லாவே இருக்கு. அண்ட் சென்ட்ரல் கன்சோல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சின்னதாக ஒரு கப்பி ஹோல்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆம்ரெஸ்ட் இல்லை டாப் வேரியண்ட்லையும். ஸோ அது வந்து அந்த அளவுக்கு டிஸ்கம்ஃபர்டபுளாக இல்லை. இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்கு. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா டோர்ஸ்லேயே எல்லாம் வர மாதிரி இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க நமக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4 பவர் விண்டோ சுவிச்சஸ். ஓஎம்ஸ் வந்து இந்த வெஹிக்கிள் டாப் வேரியண்ட்ல நமக்கு எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள், அது மட்டும் இல்லாமல் ரிட்ராக்டபிள் ஆப்ஷனுமே இருக்கு. ஸோ இது வந்து நமக்கு ரிட்ராக்டபிளுமே ஆகிக்கும். அண்ட் டிரைவருக்கு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு ஐடியல் ஸ்டார்ட் ஸ்டாப் ஃபங்க்ஷன் சுவிட்ச், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சுவிட்ச், ஹெட்லைட் ஹைட் அட்ஜஸ்ட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கு. ஸோ ஓவராலாக ஒரு அப்பியரன்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ப்ரீமியமான ஒரு அப்பியரன்ஸாகவே கொடுத்துருக்காங்க. எந்த வகையும் நம்ம ஒரு பட்ஜெட் கேட்டகரி, லோ கேட்டகரியில் இருக்க ஒரு வெஹிக்கிள் ஓட்டுறவங்க மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு கொடுக்காது. பட் பாக்ஸி ஷைப்புங்கவும் நமக்கு ஹைவேஸ்ல ஒரு ஹை ஸ்பீட்ல போகும்போது எல்லாமே அந்த பாடி ரோலுங்க இதில் கொஞ்சம் நல்லாவே நம்மளால ஃபீல் பண்ண முடியும். அடுத்து இதோட ரியர் ஷோ போயிட்டு ரியர் ரோ கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். டோரோட ஓப்பனிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிள் நல்லாவே ஒய்டு ஓப்பனிங்காக தாங்க இருக்கு. ஸோ ஃப்ரண்ட் டோரும் சரி ரியர் டோரும் சரி நல்லாவே ஒய்டு ஓப்பனிங்காக இருக்கு. அண்ட் டோர் பேக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து ஒரு 1 liter பாட்டில் ஹோல்டர், மேகசின் ஹோல்டருமே கொடுத்துருக்காங்க. ரியர்ல வந்து ஒரு பாட்டில் ஹோல்டர் 1 liter பாட்டில் ஹோல்டர் எல்லாமே இருக்கு. சுவிச்சஸ், ஒரு பவர் விண்டோ சுவிச்சஸ் அண்ட் டோர் ஹேண்டில்ஸ் எல்லாமே சில்வர் ஃபினிஷ்ல தான் இருக்கு. இது விஎக்ஸ் வேரியண்ட்ல இருந்து இந்த ஒரு செட்டப்ல தான் கொடுக்குறாங்க. ஸோ இந்த வெஹிக்கிள் இன்க்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்துருப்பீங்க. நான் ஸ்ட்ரைட்டாகவே வந்து உட்காடுறேன். ஹெட்ரூம் நல்லாவே என்ன மாசான ஒரு ஹெட்ரூம் இருக்கு. நீ ரூம் அண்ட் லெக் ரூம் எல்லாம் நல்லாவே தாங்க இருக்கு எனக்கு. ஏன்னா என்னோட ஹைட் பார்த்தீங்கன்னா 5'10". ஸோ எனக்கு ஏற்ற மாதிரி தான் ஃப்ரண்ட் போர்ஷன் வச்சிருக்கேன். இந்த லெவலில் நல்லாவே நீ அண்ட் லெக் ரூம் எல்லாமே நமக்கு இருக்கு. அண்ட் அண்டர் ட்ரை சப்போர்ட்டும் ஓகேவா இருக்கு, டிஸ்கம்ஃபர்டபுளாக இல்லை நமக்கு. ஸோ இந்த டாப் வேரியண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு கோபாஸ் பேக் சைடு வந்து மேகசின் ஹோல்டர் எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ஃபர்டபுளை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்க்ரெஸ் எக்ரெஸ்லாம் நல்லா இருக்கு. பெரியவங்கலாம் ஏறி உட்காடுறதுக்கு அண்ட் கால் வலிலாம் இருக்கும் சில பேருக்கு, அவங்களாம் நல்லா கால் ஃப்ரண்ட்ல எல்லாமே நீட்டி உட்காரதுக்கு எல்லாமே நல்லாவே இருக்கு. காலும் தொங்க போட்ட மாதிரி இருக்காது. ஸோ அதுக்கெல்லாமே இந்த வெஹிக்கிள் நல்லாவே இருக்கும். ஸோ டிரைவிங் கம்ஃபர்டபுளை பொறுத்த வரைக்கும் தான் ஸோ தால்பாய் டிசைனும் கொஞ்சம் பாடி ரோல் இருக்க தான் செய்யும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி இந்த வெஹிக்கிள் எடுக்கணும். மேக்ஸிமம் இந்த வெஹிக்கிள் எடுக்கிறவங்க வந்துட்டு ஒரு ஃபன் டு டிரைவ், ரொம்ப அக்ரெசிவா பர்ஃபார்மன்ஸ் இருக்கும்லாம் எடுக்க மாட்டாங்க. ஃபேமிலி வீட்டில் இருக்க பேசஞ்சர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் இதை எடுப்பாங்க. அவங்களோட கம்ஃபர்டபுள் வச்சு தான் இந்த வெஹிக்கிள் எல்லாமே நம்ம எடுக்கிறது. அதனால தான் 25 வருஷமா இது மோஸ்ட் செல்லிங் வெஹிக்கிளாகவே இருந்துட்டு இருக்கு. அண்ட் இந்த வெஹிக்கிளுக்கு இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஹெட்ரெஸ்ட் எல்லாமே ஃபிக்ஸட் ட்ரெஸ்ஸாக தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து இந்த டாப் வேரியண்ட்லேயாச்சும் ஒரு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்கலாம்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ இன்ஜினை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டாப் வேரியண்ட்ல நமக்கு 1.2 liter 4 cylinder நேச்சுரல் ஆஸ்பிரேட்டர் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. 89 ஹார்ஸ் பவரும் 113 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ற வகையில் இருக்கு. ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் தான். மேனுவலில் பார்த்தீங்கன்னாலும் நமக்கு 5 speed மேனுவல் டிரான்ஸ்மிஷன் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்ஜின் ரூம் நல்லாவே இருக்கு. நான் ஸ்டார்ட் பண்ணி பார்த்த வரைக்கும் இன்ஜினோட நாய்ஸுங்கிறது எதுவும் இல்லை. கேபின்குள்ளலாம் எதுவும் ட்ராவல் ஆகலாம், நல்லாவே இருக்கு. இந்த வெஹிக்கிள் நம்ம டெஸ்ட்மே பண்ணி பார்ப்போம். அண்ட் இந்த வெஹிக்கிளோட மைலேஜ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஏஆர்ஐயோட கிளைம்டு மைலேஜ் ஆட்டோமேட்டிக்கு ஆல்மோஸ்ட் 24.5 வரைக்கும் கிளைம் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். மேனுவலுக்கு 1.2 liter 23.5 சம்திங் அந்த ரேஞ்ச் கிளைம் பண்றாங்க. பட்
ஆன் ரோட் பார்த்தீங்கன்னாவே நியராகவே யூசர்ஸ்லாம் நம்ம கேட்கும்போது நல்லாவே மைலேஜ் கொடுக்கும் தாங்க சொல்கிறாங்க. 1.2 லிட்டரே வந்து நமக்கு சிட்டிக்குள்ளாமே ஒரு 17 அந்த ரேஞ்ச் எல்லாமே கொடுக்குதுங்கிறாங்க. ஹைவேஸ்லாம் போயிட்டீங்கன்னா 20+ தாராளமாக வருதுங்கிறாங்க. ஆன் அண்ட் ஆவரேஜாக இந்த 1.2 லிட்டர் வேகனார் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 20 வரைக்கும் சாலிடாக நமக்கு மைலேஜ் கொடுக்கும். அண்ட் உங்களோட டிரைவிங் நேச்சர் எல்லாமே பொறுத்து 20+ எல்லாமே கூட தாராளமாக கொடுக்கும். 20-22 வரைக்குமே கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சார் நம்ம இந்த வெஹிக்கிள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இதான் அதோட கீ. ஸோ நார்மலாக மாருதியோட அந்த ஸ்டாண்டர்ட் கீ தான், ஒரு லாக் அன்லாக் பட்டனோட ஸ்டாண்டர்டாக வரக்கூடிய ஒரு கீ தான். ஸோ ட்ரைவ் பண்ணும்போது எப்பயுமே சீட் பெல்ட் போட்டுட்டு ட்ரைவ் பண்ணுங்க, அதான் என்ன சேஃப்டி. அந்த வண்டியை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இது 1.2 லிட்டரு, பவர் கொஞ்சம் இனிஷியலாகவே அக்ரெசிவாக தான் இருக்குது நமக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம திருப்பி ஒரு இதில் வேகமாக திருப்புறோங்கிற போது எல்லாமே பாடி வந்து கொஞ்சம் இனிஷியல் பவர் வந்து நல்லாவே டெலிவரி ஆகுது. அதனால் டக்குனு அந்த பாடி ரோல் நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. இனிஷியலாகவே ஸ்லோப்பில் தான் நிற்கிறோம். பட் இந்த ஸ்லோப்பில் பார்த்தீங்கன்னா நல்லாவே வண்டி பின்னாடி போகல, ஹில் ஹோல் கண்ட்ரோல் வந்து நல்லாவே நமக்கு ஆக்ட் ஆகுது. ஸோ வண்டி நமக்கு அந்த ஹில் ஹோல் கண்ட்ரோல் வந்து முன்னாடி தான் நமக்கு வண்டியை எடுத்துகிட்டு போகுது. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா வண்டியோட வியூ வந்து நல்லாவே ஒரு ஒய்டான வியூ நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லுவேன். ஸோ ஓஆர்எம்ஸே நமக்கு லாஸ்ட் வரைக்கும் விசிபிள் இருக்குது. பட் இந்த விண்ட்ஷீல்டே நல்ல ஒய்டான ஒரு விண்ட்ஷீல்டாக நம்ம கொடுத்துருக்காங்க. சீட்ஸும் நல்ல போனட் அங்கே இருக்குது, சீட்ஸ் நமக்கு பேக்கில் இருக்கவும் சைடு வைஸுமே நமக்கு ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது நல்லாவே விசிபிள் இருக்குது. ஸோ நம்ம ஓட்டிகிட்டு இருக்கிறது ஆட்டோமேட்டிக் தான், 5 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் தான் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் நல்லாவே இருக்குது. ஆட்டோமேட்டிக் ஓட்டும்போது இந்த கியர் சேஞ்ச் ஆகலாம் தெரியல. மாருதியோட இந்த ஏஎம்டி வந்து இப்போ நல்லாவே டியூன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஐஆர்வியும் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே இருக்குது. அண்ட் இதுலேயே நமக்கு இந்த டே நைட் ஆப்ஷனுமே வந்துடுது. ஸோ நீங்கள் ஒரு 7 lakhs பட்ஜெட்டில் விஎக்ஸ் வேரியன்ட் போனாலும் சரி, இல்லை இந்த டாப் வேரியன்ட் வந்தாலுமே சரி, நமக்கு ஐஆர்விஎம்ஸ் எல்லாமே மேனுவல் அட்ஜஸ்டபிள் ஐஆர்விஎம்ஸாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் எனக்கு அந்த ஒரு 80 to 100 அந்த ரேஞ்சில் எல்லாமே போகும்போது ஒரு கட்டை அடிக்கிறோம் அப்படின்னாலே லைட்டாக அந்த ஒரு பாடி ரோலாக ஃபீல் பண்ண முடியுதுங்க. ஸோ இது வந்துட்டு இந்த வெஹிக்கிளில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அதை மெயின் குறையாக நம்ம சொல்ல முடியாது. ஒரு பாக்ஸி டைப் வெஹிக்கிளில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அது. ஸோ பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு ஸ்லோப்பாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா 80ல் இந்த கார்னரிங் எடுக்கிறேன், எனக்கு நல்லாவே இந்த வெஹிக்கிள் வந்து ஒரு சைடாக போகுது. ஸோ இந்த ரைட் சைடு இருக்க டயர்ஸ் இறங்கி அங்கிட்ட ஏறுற மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு கொடுக்குது. ஸோ அது பாக்ஸி டைப்பில் இருக்காதான். நம்ம ஹை ஸ்பீடில் இந்த டேர்னிங்லாம் வந்து 120+ வந்து எடுத்தோம்னா கண்டிப்பாக நம்ம கான்ஃபிடண்ட்டாக வந்து அந்த டேர்னிங் இதெல்லாம் எடுக்க முடியாது இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் வந்துட்டு அந்த 80 ஸ்பீடுங்கிறது நல்ல ஒரு ஸ்பீடு, 80 to 100 ப்ளஸ் அந்த ஸ்பீடில் ஓட்டினீங்கன்னா மைலேஜுமே நீங்கள் நல்லா எடுக்கலாம் இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ யூட்டன் எடுக்கிறோம். ஸோ ரிட்டர்ன் டு சென்டர் இந்த வெஹிக்கிளில் இருக்குது. ஓகே தான், ரிட்டர்ன் டு சென்டர் நல்லா இருக்குது. அண்ட் டேர்னிங் ரேடியஸும் அண்டர் ஒரு 5 மீட்டர்லேயே நம்மளால் வண்டியை வந்து திருப்பிட முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ வந்து இந்த ஸ்லோ ஸ்பீடில் என்னால் கியர் சேஞ்ச் ஒரு நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. சஸ்பென்ஷன் நல்லாவே பெட்டராக இருக்குங்க எனக்கு. ஸோ இந்த பாலத்தில் வந்துட்டு நடுவில் அந்த ஸ்டீல் பீடிங்லாம் இருக்கும்போது தூக்கி தூக்கி தான் போகும். ஸோ இங்கேயே ஆரம்பிச்சிருச்சு. அதில் வந்து எப்படி இதோட கம்ஃபர்டபுள் இருக்குன்ட்டு பார்க்கலாம். ஸோ திருச்சியில் இருக்கவங்களுக்கு எல்லாமே தெரியும், இது வந்து கொள்ளிட பாலம். நான் வந்து 80 to 100ல் இந்த பாலத்தில் இப்போ வந்து நான் போயிட்டுருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வண்டியில் 2 பேர் தான் இருக்கும், நானும் கேமராமேன் பின்னாடி அந்த ரியர் சீட்டில் இருக்கும். பட் 100 ஸ்பீட், இப்போ எனக்கு 100 ஸ்பீடில் அது இறங்கி ஏறுது. பட் அது வந்துட்டு உள்ள அந்த அளவுக்கு டிராவல் ஆகலை, நல்லாவே இருக்குது. சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது இந்த வெஹிக்கிளில். அண்ட் பிரேக்கிங்கும் ஓகே தான், நீங்களே பார்க்கலாம். அடிச்சு நான் எடுக்கிறேன் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. பிரேக்கிங்கும் நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்லோப், இங்கே ஒரு டேர்னிங் வருது நமக்கு. ஸோ இதில் வந்து நான் 60 to 80ல் தான் மேனுவர் பண்ணுறேன். ஸோ இது ரொம்பவே ஈஸியாக வந்துட்டோம். ஸோ 60 to 80ல் மேனுவர் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக நம்மளால் வந்துட முடியுது. ஸோ இந்த வேகனார் டெஸ்ட் ட்ரைவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 1.2 லிட்டர் இதில் நமக்கு எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுங்கிறது தான். ஸோ 1 லிட்டரை கம்பேர் பண்ணும்போது இதில் அந்த இனிஷியல் டார்க் எல்லாமே நல்லாவே பஞ்சியா இருக்கு. இனிஷியல் டார்க் அண்ட் பவர்லாம் நமக்கு நல்லாவே ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் சஸ்பென்ஷன் செட்டப் வேகனார்ல ரொம்பவே நல்லா இருக்கு. பிரேக்கிங்கும் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஏசியோட கூலிங் எல்லாமே பின்னாடி வரைக்கும் நல்லா ரீச் ஆகிறதா தான் இருக்கு. போதுமான லெவல்ல கொடுத்துருக்காங்க. ஏசியோட கூலிங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. அதே மாதிரி வீவிங் ஆங்கிளும் நல்லாவே இருக்கு. ஸ்டேரிங்கோட ரெஸ்பான்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப் டு 100 வரைக்கும் நல்லாவே ஸ்டேரிங் ரெஸ்பான்ஸ் இருக்கு. உங்களுக்கு கட்டடிச்சு ஓட்டும் போதெல்லாம் நல்லாவே கான்ஃபிடன்ஸாக ட்ரைவ் பண்ண முடியுது. அபோவ் 100 நீங்கள் போகும்போது கார்னரிங்லலாம் எடுக்கும்போது கொஞ்சம் நமக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லாத மாதிரி தான் இருக்குது. டியூ டு அந்த பாடி ரோலர், அந்த பாக்ஸி ஷேப்னால வரக்கூடிய பாடி ரோலர்னால
அந்த 100+120 அதெல்லாம் நீங்கள் எப்படி எடுக்கும்போது கொஞ்சம் நமக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் ட்ரை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மற்றபடி இந்த ஏஎம்டியை பொறுத்த வரைக்கும் இந்த வேகனாரில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இதுக்கு முன்னாடி எஸ்ப்ரெஸோட ஏஎம்டி எல்லாமே ஓட்டியிருக்கோம் 1 லிட்டரில். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இதில் இந்த 1.2 லிட்டரோட மெர்ஜ் ஆகி நல்லாவே நமக்கு ஆக்ட் ஆகுது. மைலேஜுமே ப்ராப்பராக நம்ம ஓட்டும் போது நல்ல ஒரு மைலேஜுமே இந்த ஏஎம்டியில் நம்மளால எடுக்க முடியும். இப்போ நம்ம ஸ்பீட் பிரேக்கர்ல தான் ஏறி இறங்கணும். இந்த ஸ்பீட் பிரேக்கர்லையும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வண்டி குலுங்கெல்லாம் இல்லை, நீட்டாக ஏறி இறங்குச்சு. கிரவுண்ட் கிளியரன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு நமக்கு. ஸோ ஓவராலாக வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லாவே இருக்கு. ஸோ ஓவரால் ஃபைனல் வெட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 8 லட்ச ரூபா பட்ஜெட்டில் இந்த வெஹிக்கிள் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்றது வந்துட்டு டாப் அண்ட் ZXi ப்ளஸ் நார்மல் வேரியன்ட் தான். டூயல் டோன்லாம் வந்து உங்களோட டேஸ்ட் பொறுத்து காசு கூட கொடுத்து எடுத்துக்கலாமே. நார்மலான மேனுவல் வேரியன்ட்டு ZXi ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 8 லட்ச ரூபா வரும். அந்த கேட்டகரிக்கு இந்த வெஹிக்கிள் போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஓவர் ப்ரைஸாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த 2021-22 7 லட்ச ரூபா விற்ற வண்டிக்கும் இப்போ 2025 8 லட்ச ரூபா விற்கிற வண்டிக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அலாய் வீல்ஸ் வந்து நமக்கு அப்டேட் ஆயிருக்கு. எக்ஸ்டியர் வைஸ் அந்த ஓஆர்எம்ஸ் எல்லாமே நமக்கு அப்டேட்டராக கொடுத்துருக்காங்க. மற்றபடி இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாமே நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி தான் இருக்கு. எனக்கு பொறுத்த வரைக்கும் ஸோ டேக்ஸில் கொஞ்சம் ஒரு பார்ட் வந்து ப்ளே ஆகுது. டேக்ஸோட ப்ரைஸிங் எல்லாமே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கனால ப்ரைஸிங் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது போக வண்டியோட விலையுமே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் ஸ்டில் ஒரு 8 லட்ச ரூபா பட்ஜெட்டுக்கு வேகனார் அப்படிங்கும்போது கொஞ்சம் ஓவர் ப்ரைஸாக தான் தெரியுது. பட் இந்த பட்ஜெட் கேட்டகரியில் இந்த வெஹிக்கிள் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா நீடு பொறுத்து தான். ஸோ இந்த அலாய் வீல்ஸ்லாம் வேணும் அப்படின்னா வாங்கலாம். இல்லாட்டி இதுக்கு முன்னாடி வேரியன்ட்லேருந்து ஒரு 50,000 ரூபா கம்மியாகவே நமக்கு கிடைக்கும் ZXi வேரியன்ட்லாமே. ஸோ அந்த வேரியன்ட்லாம் நம்ம போகலாம். அண்ட் இந்த டாப் வேரியன்ட்டுக்கு வந்துட்டு ஹெட்ரெஸ்ட் எல்லாமே ஒரு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட். அது மட்டும் இல்லாமல் ஏசிஸ் எல்லாமே ஒரு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசிஸ், ரியரில் வந்துட்டு டீஃபாகர். ஸோ இந்த மாதிரி அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ஃபீச்சர் லோடடா இந்த வெஹிக்கிள் வந்துட்டு ஒரு வேல்யூ ஃபார் மணி வேரியண்டா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். அடுத்த ஃபேஸ் லிஃப்ட் எல்லாமே கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இருப்போம். ஸ்டில் இது வந்துட்டு அப்பியரன்ஸ் வைஸ் லுக் வைஸ் நல்லா இருக்கு. ஸோ அதுக்கு எனக்கு ஒரு ப்ரைசிங் ஒரு பெரிய ஃபேக்டர்ல அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த வெஹிக்கிள் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இதுக்கு முன்னாடி வேரியண்டா நல்ல வேல்யூ ஃபார் மணியாவே இருக்கு. VXi வேரியன்ட் எல்லாமே 7 லட்ச ரூபா பட்ஜெட்டுக்கு ஒரு நல்ல வேரியண்டா இருக்கு. இல்லை எனக்கு 1.2 லிட்டர் வேணும் அப்படின்னா ZXi வேரியன்ட் ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணி வேரியண்டாவே இருக்கும். அதெல்லாமே பார்த்தீங்கன்னா 7, 7.5 அந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் தான் நமக்கு வருது. ஸோ அது நம்ம தாராளமாக போய்க்கலாம். அதுக்கு வந்து டீலர் சைட்லேருந்து நிறைய ஆஃபர்ஸ் நம்ம கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆக்சைஸ் வைஸுமே நமக்கு நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதெல்லாமே உங்கள் நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய டீலர்ஷிப்பில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. திருச்சியில் இருக்கவங்களுக்கு ABT மாருதி ஷோரூமோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். ஸோ அவங்க இந்த வெஹிக்கிளோட ஆஃபர் டீட்டெயில்ஸ் அண்ட் கம்ப்ளீட் ப்ரைசிங் டீட்டெயில்ஸ் டெஸ்ட் அண்ட் புக்கிங்ஸ்க்கு மறக்காம கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. ஸோ இதான் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். நம்ம லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.